தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி. பாடுகள் பொதுவானதே. 1 பேதுரு 4:12. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். பாடுபடுவது என்பது ஒரு வினோதமான காரியம் அல்ல. சோதனைகள், கஷ்டங்கள், பாடுகள் எல்லாம் தேவனோடு நடக்கும் நம் வாழ்க்கையின் ஒரு பகுதிதான். அதைத்தான் வேதம் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே என்று கூறுகிறது. இடர்களே இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் காண முடியாது என்று கூட நம் ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார். அவைகள் நமக்கு உண்டு, அதை தடுக்க முடியாது. நீதிமான்களின் பாடுகளை குறித்து பார்க்கும்போது நாம் வேதனைப்படுகிறோம். நீதிமான்கள் ஏன் பாடுபட வேண்டும்? நம் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது ஏமாற்றம் அடைகிறோம். அப்பொழுது பிசாசையோ, மனிதர்களையோ, பொருட்களையோ, இன்னும் சொல்ல போனால் தேவனை கூட முறுமுறுத்து விடுகிறோம். சில சமயங்களில் பாடுகள் வரவேண்டியதாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையே நமக்கு ஒரு பெரிய உதாரணமாகும். அவர் துக்கம் நிறைந்தவராய் காணப்பட்டார். பாடு என்ற பாத்திரத்திலிருந்து பானம் பண்ணினார். ஆம், பாடுகள் என்ற ஸ்நானத்தில் அவர் மூழ்க வேண்டியதாய் இருந்தது. கஷ்டங்கள் நிறைந்த பாதை வழியாய் அவர் கடந்து சென்றார். அதனையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். அதைவிட நாம் கடந்து செல்ல வேண்டிய அதிகமான பாடுகளை குறித்து அவர் கூறுவதை பார்க்கிறோம். இந்த பாதையில் கடந்து செல்லவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாடுகள் நிறைந்த அவரின் பாதையில் நாம் கடந்து செல்லும் போது அது நம்மை மகிமையின் வாசற்படிக்கு அழைத்து செல்லுகிறதா இருக்கிறது. பாடுகளை நாம் எதிர்பார்க்கிறோம் என்பது அல்ல, ஆனால் அவைகள் வரும்போது நாம் மேற்கொள்ள ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது முட்கள் நிறைந்த பாதைதான். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் முட்கள் சாதாரணமானவைகள் அல்ல. உங்கள் வாழ்க்கையை வெளியேற பெற்றதாய் மாற்றுகிறது. மகிமையின் பாதை முட்கள் நிறைந்த பாதை. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.